அல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவம். நான் ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருந்தேன். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா, ஒரு 45 வயசு இருக்கும். அப்படியே நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு எதையோ பேசிட்டு டிராஃபிக் மாதிரி கையை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பல வண்டிகள் முன்னாடி போனாலும் பின்னாடி ஒரு ஒரு அம்மா தங்களுடைய வயசான அம்மாவை ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியில் போகிறாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு பின்னாடி இருக்க அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க, பாவம் பாவம் பாவம், எதையோ பண்ணி நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டானுங்க பாவிங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னதை பார்த்தா அந்த அம்மாவுக்கு யாரோ செய்வனை வச்சு இந்த மாதிரி ரோட்டில் நிப்பாட்டி விட்டுட்டாங்கிற அர்த்தத்தை அவங்க சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு போனாங்க. கரெக்டுங்க. வேதத்தில் ஒரு இடம் இருக்குது, உஷ்ணம் அதாவது ஹீட் ஓவர் ஆனால் சொப்பனம் காண்பவர்களைப் போல இந்த உஷ்ணமும் பிரச்சனையுமே அதிகமாகி மென்டல் ஆகிறது, சரியான உணவு இல்லாமல் பிரச்சனையை சமாளிக்க தெரியாமல் எத்தனையோ பேர் மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கரெக்டுங்க. மனுஷனுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காலம் வரணும். எனக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு ரகசியங்கள் வெளியே தெரியக்கூடாது, அப்படியே அடக்கி வைக்கணும், அடக்கி வச்சு அது வெடிச்சிடணும். பாவங்கள பசி தாகம் கடவுள்கிட்ட கேட்குறோம், ஓடுறோம், அலைகிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், எந்த விடுதலையும் இல்லை. ஒருத்தங்கிட்ட போனான்னே கோட்டை அடிச்சுட்டு அட்டியில் ஆரம்பிச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும். கோட்டை அடிச்சுட்டா என்ன ஆகிருக்கும்? ஒருத்தங்க சொல்கிறாங்க, மாற்று ஐடியாக்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஒன்றும் புரியல. கடவுளாக பார்த்தார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பித்து உன்னை அறியாததும் தெரியாததும் உனக்கு கற்றுக் கொடுத்து எட்டாத உயரத்துக்கு உயர்த்துவேன்ன மாதிரி எனக்கு தொழிலையும் கற்றுக் கொடுத்தாரு, மெடிக்கல் சம்மந்தப்பட்டதையும் கற்றுக் கொடுக்க ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணார். ஆமாங்க, நான் வச்சுருந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு நர்ஸம்மா ரிட்டையர்டாக இருந்தாங்க. வியாதியோட பிரச்சனை உச்ச தாண்டவம், என்ன நடக்கும் சில மாதங்கள் கழிச்சுன்னே சொல்ல முடியாது. அந்த அம்மாக்கிட்ட போனப்போ ஃபைலெல்லாம் வாங்கி பார்த்தாங்க. வாங்கி பார்த்துட்டு லெட்டர் கொடுத்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டாக்டர் பாரு, எல்லாம் கவர்மெண்ட் டாக்டர் தான். அந்த அம்மா கவர்மெண்ட் ரிட்டையர்டு நர்ஸ். அவங்கள போய் பார்த்தேன். அவங்க உடனே கிளியரன்ஸ்லாம் பண்ணி, உனக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கிடாத, சந்தோஷமாயிரு, நீ அவங்களே ஆலோசனைகள்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆமாங்க, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இந்த மாத்திரையை சாப்பிடு, அந்த மாத்திரையை சாப்பிடு, இந்த ஊசியை போடு, அந்த டெஸ்ட் எடுங்கிறதான், அதில் தான் பிஸியாக இருப்பாங்களே தவிர நம்மக்கிட்ட உட்காந்து உன் பிரச்சனைக்கு காரணம் என்ன, உன் வேதிக்கு காரணம் என்னன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த அம்மா ரிட்டையர்டாக இருந்ததுக்கு பிறகு ஒரு குழந்த மாதிரி என்னை உட்கார வச்சு, மெடிக்கல்னால் என்ன, வியாதி எப்படி எப்படிலாம் வரும், அந்த வியாதிக்கு எப்படி எப்படிலாம் மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் நர்ஸாக இருந்ததுனால எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லி 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 கொடுத்தாங்க. ஆமாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே பார்க்க வச்சாங்க, செலவே இல்லாமல் கூடயே இருந்து கைட் பண்ணாங்க, இப்படி பண்ணு, இப்படி செய்யுன்ட்டு. அதுக்கு பிறகு எனக்கு வர்ற வியாதிகளுக்கு நேரே அந்த அம்மாக்கிட்ட போவேன். அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்படியா, இதோ பாரு அப்படின்னு சொல்லி உடனே பெரிய டாக்டருக்கு போடுவாங்க. அவங்களுக்கே பாதி மாத்திரை தெரியும், இந்த மாத்திரை அதை சாப்பிடு, இப்படி பண்ணு, இந்த டாக்டரை பாரு, எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி நடத்தணும். அதில் மறக்க முடியாத ஒன்று, அதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க நான் அநேக பேரை கேட்பேன், நாங்களும் இந்த டாக்டரை தான் பார்ப்போம், இந்த டாக்டரை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னா உன் வீட்டில் இருக்க மாத்திரையை எடுத்து போடு, அது அளவு கம்மியாக போடு, ஏற்கனவே மாத்திரைகள் இருக்கும், அது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சரியாச்சுன்னா பாரு, இல்லைன்னா நேரே 24 ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடு. ஏன்னா எந்த வியாதியும் ஆரம்பத்திலே பார்த்தா சால்வ் பண்ணிடலாம். நீ சாயந்தரம் வரைக்கும் ஸ்பெஷல் டாக்டரை பார்க்கணுன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் குழந்தைக்கு டெம்பரேச்சர் ஏறிடும், அதனால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னாங்க. ஆமாங்க, ஐநாவரத்தில் இந்த நேரத்தில் 2 பிள்ளைகளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் ஒரு சின்ன மருந்து கொடுத்து பார்ப்போம், சரியில்லையா உடனே 24 ஹவர்ஸ் போவோம். 24 ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் சிரிப்பார், என்னங்க எங்கிட்ட எல்லாம் முத்திட்டு தான் தூக்கிட்டு ஓடிடுவோம், நீங்கள் ஆரம்பத்திலே வரீங்கன்னு. சில நேரங்களில் ஃபீஸே வாங்காமல் விட்டுருக்காங்க.
அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளும் வளர்ந்து, இன்னைக்கு அவனுங்க சொல்லி பேச்சு கேட்காம செலவு வைக்கிறாங்களே தவிர, நாங்க குழந்தையா குழந்தையா வளர்க்கும்போது, கடவுள் கிருபையாலும், அந்த நட்சம்மா சொன்ன ஆலோசனையினாலும், பெரிய மெடிக்கல் செலவு இல்லாம, எங்கள கடவுள் கண்மணி போல காப்பாத்திட்டு வர அந்த அம்மா ஒரு ஆலோசனையா இருந்தாங்க. எங்களுக்கும் பெரிய வியாதிகள் எதுவும் வராத அளவுக்கு, அவங்களுடைய ஆலோசனைகள கேட்டு, 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 கேட்டு வந்தோம். கடவுள் கிருபையில அவங்களுக்கு விட்டு பிரிஞ்சு வர வேண்டிய நாட்களும் வந்துச்சு. அந்த அம்மாவும் இந்த உலகத்த விட்டு போகக்கூடிய காலம் வந்து, அவங்களும் போயிட்டாங்க, அந்த ஐயாவும் போயிட்டாங்க. ஆனாலும் மறக்க முடியாது நெல்சம்மா. இப்படி அவங்க எத்தனையோ ஆலோசனை குடுத்துருக்காங்க. அந்த ஆலோசனைகள நினைச்சு பார்த்து, இப்ப எனக்கு ஏதாவது ஒரு வியாதிகள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, அவங்க தான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. ஒரு தாய் மாரி வந்துட்டு, "டேய் டேவிட், இந்த வியாதின்னா இப்படி இருக்கும். இந்த வியாதிக்கு இந்தந்த எஃபெக்ட் இருக்கும். இதுக்கு இப்படி போகணும். மண்டையில அடிபட்டா, அது வாமிட் வந்தா டேஞ்சரு. வாமிட் வரலன்னா சாதாரண அடி தான்." அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனையோ மெடிக்கல் காரியங்கள். அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க சொல்லி தந்ததெல்லாம் நெனச்சு நெனச்சு பார்த்தோம்னா, பிரமிப்பா இருக்கும். ஆ டாக்டருங்ககிட்ட போனோம்னா, அங்க சொல்ற ஸ்டிப்ப ஃபாலோ பண்ணணும். அத ஒழுங்கா கேட்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நெனச்சு நெனச்சு பார்த்தோம்னா, பிசினஸ்ல எவ்வளோ ஐடியா குடுப்பாங்க. நாங்கலாம் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நாங்களும் எங்க ஹஸ்பண்டும் கல்யாணம் பண்ண புதுசுல பஸ்ஸு காச கூட மிச்சப்படுத்துறதுக்காக நான் நடந்தே போயிருக்கேன். இப்ப எனக்கு போதுங்கிற அளவுக்கு வசதி இருக்கு. ஆனா, அந்த நேரத்துல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். காசுக்கு எவ்வளோ கஷ்டம். எப்படி சேர்க்கணும்? எப்படி செலவுகள அவாய்ட் பண்ணணும்? பந்தாவ எப்படி அவாய்ட் பண்ணணும்? ஒரு நல்ல பிள்ளையா எப்படி வளரணும்? கெட்ட வார்த்தைகள் பேசிறக்கூடாது. கெட்டவங்களோட சேர்ந்துறக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய காலேஜ், பெரிய படிப்பினை. அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாட்கள் பத்தாது. ஒவ்வொரு நாளும் இங்க நினைவுல வர்றது அந்த அம்மா தான். அந்த அம்மாவ மறக்கவே முடியாது. மெடிக்கல்ல அவ்ளோ ஆலோசனை. என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. என்ன டவுட் கேட்டாலும் உடனே உடனே அட் எ டைம் மெடிக்கல் செலவு இல்லாம இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கோம்னா, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன். நர்சம்மா எங்களுக்கு கடவுள் போல. அவங்களுடைய ஆலோசனை கேட்க 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 இன்னும் எனக்கு ஏத்தி வச்ச தீபம் மாரி இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்கள தான் அப்படியே நினைப்பேன். ஓ! அவங்க அப்படி சொன்னாங்கல்ல, இப்படி சொன்னாங்களான்ட்டு. அல்லேலூயா, ஆமென்.